நன்றாய் பேசுகிறேன். ஏன்? மனம் திரும்பல. காதுல கேட்கறதுதான், கண்ணுல பாக்குறதுதான், இருதயத்துல குத்தப்படுறாங்க தான், உணர மாட்டாங்க. இவங்களோட நிறைய பேசுறதுல ஆண்டவர் இவங்களோட சொல்றாரு, நான் ஓமையா தான் பேசுவேன். ஏன்னா பேசி ஆக வேண்டியிருக்கு. இவங்களோட பேசதானே வேணும். அவ்வளவு ஜனம் வந்துட்டாங்க, இவங்களோட பேசணுமே. பேசுறதுக்கு என்ன பண்ணலாம்? சரி, ஒரு கதை சொல்லுவோம் அவங்களுக்கு. ஆனா இதனுடைய விளக்கத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, தன்னோடு கூட இருக்கிற 12 பேருக்கு. அல்லேலூயா. மனம் திரும்புகிறவர்களுக்கு. மனம் திரும்பாதவர்களுக்கு என்னங்க? ஓமை, ஒரு கதை, ஒரு உதாரணம். மனம் திரும்புகிறவர்களுக்கு தான் அதனுடைய ஆழங்கள். நீங்க கேட்கறது நல்ல விஷயம் தான், பார்க்கிறது நல்ல விஷயம் தான். மனம் திரும்பி இருக்கிறோமா? மனம் திரும்பணும். அனுதினமும் மனம் திரும்பணும். ஒரு வசனத்தை கேட்டுட்டோம், நான் இப்படிதான் வாழுவேன், அதைத்தான் சொல்றார் ஆண்டவர். வழியருகே விதைக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறார். அவைகள் விதைக்கப்பட்ட பொழுது பறவையானது அந்த விதைகளை பட்சித்து போட்டது. கேட்டு உணராதிருக்கிற மனிதன்